இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலம்பாடி என்ற கிராமத்தில் இருக்கேன். இது வந்து கண்டாச்சிபுரத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். இது ஆலம்பாடி கிராமம் பாருங்களேன். இங்கே நம்ம அரகண்டநல்லூர்லேருந்து வரலாம். இந்த விழுப்புரம் வழியாக வந்து அரகண்டநல்லூர் வந்து இந்த பக்கம் வரலாம். விழுப்புரம் வந்து அரகண்டநல்லூர் போகிற ரோட்லேயும் இந்த பக்கம் உள்ளே வரலாம். கண்டாச்சிபுரத்துலேருந்து உள்ளே வரலாம். இது ஒரு சின்ன கிராமம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வயல்வெளிகள் இருக்குது. பாறைகள் இருக்காங்க, குண்டு பாறைகள் இருக்கு பாருங்களேன். இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலைக்கு மேலே வந்து ஓவியங்கள், பழங்காலத்து பாறை ஓவியங்கள் பாருங்களேன். அந்த ஓவியங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஓவியம்னாவே நம்ம கோயில்கள் இதெல்லாம் ஓவியங்களை பார்த்துருக்கோம். அன்னைக்கு பாருங்க, பழங்கால மனிதர்கள் வரைந்து வைத்த ஓவியங்கள், அதாவது எந்தவித ரசாயன பூச்சி இல்லாமல் இயற்கை முறையை கொண்டு வெள்ளை செந்நிறத்தில் உருவாக்கிய ஓவியங்களை பார்க்கறதுக்காக போயிருக்கோம். இன்னொன்று என்னன்னா, எக்ஸ்ரே நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ரேயோட உள் வடிவங்கள் எப்படி இருக்கும்ன்றத இங்கேயும் அந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்களோ அதையும் பார்க்கறதுக்காக போயிருக்கோம். இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. இது வந்து ஒரு குன்று மலைக்கு மேலே இருக்கு. எழுதி போட்டிருக்காங்க பாருங்களேன். இங்கே மான் ஓவியம், காளை ஓவியம், முயல் ஓவியம், இந்த மாதிரி ஓவியங்கள் இங்கே இருக்குது. நம்ம அதை போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மேலே போகும்போது தண்ணி கொண்டு போகணும். எனக்கு வந்து வர்றதுக்கு பாதை கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க. இது காட்டுக்குள்ளே வந்து அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா அது நேரம் அது உள்ளே இறங்கி வரணும். காட்டுக்குள்ளே ஓடிதான் வரணும். இப்போ மேலே போய் நம்ம பார்ப்போம். வாங்க, கதவு திறந்தே தான் இருக்குது. வாங்க உள்ளே போவோம். தண்ணி, ஏன்னா அங்கே தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பாறை, அதாவது அன்று பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் வந்து பாறைகளுக்கு நடுவில் தான் குடியிருந்திருக்காங்க. அப்படி தான் அந்த பாறைகள் பக்கத்தில் ஓவியங்களை பொழுதுபோக்குன்னு இல்லாத நேரங்களில் இந்த பொழுதுபோக்காக இந்த ஓவியங்களை வரைஞ்சி பழகிருப்பாங்க போல தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு தான் நம்மளை பெயிண்டிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, பெயிண்டிங்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அன்னைக்கு வந்து இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. அதை பார்ப்பதுக்கு வந்து நல்லா ரோடு போட்டிருக்காங்க. மேலே சிமெண்ட்லேயே ரோடு போட்டு அமைச்சிருக்காங்க. நல்ல இடம், நல்லா இருக்கு பாருங்களேன். இந்த குன்று மேலே தான் இந்த ஓவியம் இருக்குது. அதை போய் பார்ப்பதற்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஏணி படிகள்லாம் கூட அமைச்சிருக்காங்க மேலே ஏறி பார்க்கறது. பாருங்க எவ்வளோ படி போட்டிருக்காங்க பாருங்க. இதை பார்ப்போம். இங்கே பாருங்க, மேலே ஏணி படி போட்டுருக்காங்க. மேலே முருகன் கோயில் போல. இது ஒரு குன்றுக்கு கீழே தான் அமைஞ்சிருக்குது இந்த ஓவியங்கள். இது கோவிலுக்காக கட்டியிருப்பாங்க போல. அந்த படியை மேலே முருகன் இருக்கார் போல மேலே. இதுக்கு மேலே ஒரு கம்பி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பிக்கு உள்ளே போய் தான் பாறைக்குள்ள அந்த ஓவியத்தை பார்க்க போகிறோம். வாங்க போ. கற்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்களை தான் பார்ப்பதற்கு போகிறோம். இது படிவெளியை மேலே ஏறிட்டோம். அதில் பாருங்கள், அந்த செந்நிறம், அதாவது எப்படி சொல்கிறது, செந்நிறமும் வெள்ளை நிறமும் கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் நிறைய காணப்படும். அங்கே பாருங்கள், இது வந்து எப்படின்னா உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படுத்து இங்கே பாருங்கள், இந்த ஓவியங்கள்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த வரையப்பட்டது அந்த நிறமாக இருக்கக்கூடிய அந்த ரசாயன பூச்சுன்னா, அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ரசாயனத்தை கொண்டு வரைஞ்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அங்கெல்லாம் நிறைய அந்த எக்ஸ்ரே ஓவியம் சொல்கிறாங்கல்ல, அது அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அது கீழே தெரியுது பார்த்தீங்களா, எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அதாவது நம்ம அந்த எக்ஸ்ரே ஓவியம்ன்றது பாருங்களேன், எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம முதுகெலும்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ரே ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. பூரா அந்த சிவப்பு வண்ண பெயிண்ட்டை வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக அந்த ஓவியங்கள் தாங்கி இருக்குது பாருங்க இந்த பாறை. அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு ஓய்வு நேரங்களில் தான் அந்த மாதிரி ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க போல தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பாறையை பாருங்களேன். இந்த பாறையில் வந்து நம்ம நின்று பார்த்தா தெரியாது, இப்போ படுத்துக்கிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் எப்படி வரைஞ்சிருப்பாங்க பாருங்களேன். இந்த பாறையை பாருங்கள், படுத்துக்கிட்டு பாருங்களேன். படுத்துக்கிட்டு பார்க்கும்போது தெரியும். நான் கொஞ்சம் ஏறி வர முடியல என்னால், ஏன்னா அது வந்து சரிவலாக இருக்குது, அதனால் அது வர முடியல. இந்த இங்கேயே ஓவியங்கள் இருக்குது பாருங்கள். இங்கே மான் ஓவியம் இருக்குது. இந்த இடத்துல மான் இருக்குது, மீன் இருக்குது, எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. காளை ஓவியங்கள், இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. கண்டிப்பாக நீங்களும் வந்தால் பாருங்கள். இந்த ஆலம்பாடி கிராமத்தில் தான், இந்த குன்று மேலே தான் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. பார்த்துட்டு கீழே இறங்குறோம். இறங்கிட்டு மேலே முருகன் கோவில் இருக்குது, போய் பார்ப்பாங்க. வேல்கள்லாம் நிறைய ஊண்டி வச்சுருக்காங்க, பார்க்க போகலாம். இந்த பாறையில் தான் அந்த ஓவியங்கள் இருக்குது. இப்போ கீழே பாருங்களேன், கீழே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கீழே வந்து அவங்க தங்குறதுக்கான அந்த குகையெல்லாம் இதில் இருக்குது, பார்ப்போம்.
இதாக இருக்குது பாருங்க பூபாய். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இது ஒரு பாறை. இந்த பாறையில் தான் ஓவியம் இருக்குது. அவங்க தங்கிக்கிற மாதிரி மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே தெரியாத அளவுக்கு அந்த குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தால் உள்ள தெரியும். ஆனால் உள்ள கூலிங்காக தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் கீழே ஒரு இடத்துல மட்டும்தான் ஊண்டி இருக்கு பாறை. மிச்ச இடமெல்லாம் முட்டை கொடுத்த மாதிரி இருக்குது. எங்கே பள்ளங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் அந்த கருவிகளை வந்து பதப்படுறதுக்காக தேய்ச்சி அந்த மாதிரி ஆயிருக்கும் போல. இங்கே பாருங்க இதில் மேலே இருந்தால் அந்த ஓவியத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்களேன் இந்த ஓவியங்கள் கூட இங்கே இருந்து தெரியுது பாருங்க. மேலே வரைக்கும் தெரியுது பாருங்க. இதில் தான் அந்த ஓவியங்கள் இருக்குது. கொஞ்சம் நம்ம அதுலேருந்து உட்காந்தோம்னா கொஞ்சம் தான் இதில் தான் அந்த உலகணும் கீழே. இந்த ரசாயன பூச்சை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே மேலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தா தெரியும் இந்த பக்கம் மேலே. இங்கே தான் இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். எப்படி இருக்கு பாருங்க. இங்கிட்ட ஒரு இதாக இருக்குது. இந்த பாறை வந்து எப்படி இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஓவியங்கள் நல்லா தெரியுது பாருங்க. பழமையான ஓவியங்கள். ஏன்னா இந்த இதில் பாருங்கள் இந்த பக்கம் தான் சரிஞ்சு விழுந்துருவோம், அந்த பக்கம் தான் சரிஞ்சு விழுந்துருவோம். ஆனால் இது எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த பாறை இந்த கல்லுல இருந்து தான் ரெண்டாக இருக்கும் பொழுது. வாங்க அப்படியே பார்ப்போம். கீழே ஒரே இடத்துல தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் உள்ள நல்லா கூலிங் இருக்கு. ஏசியில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கூலிங் இருக்கு உள்ள. ரொம்ப அழகா இருக்கும். நல்லா காற்று வருது. இதை வெட்டி தான் எடுத்துருப்பாங்க போல. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இந்த பாறையை வெட்டி எடுத்துருக்காங்களா அந்த சைடு பாருங்களேன். இதுலேருந்து ஒரு பாறை இருந்தது வெட்டி எடுத்தது போல இருக்கு பார்த்தீங்களா. வெட்டி எடுத்து அந்த குகையை உருவாக்கி இருப்பாங்க போல. இப்படி வாங்க இங்கே பாருங்க தூங்குறதுக்கு எப்படி வசதி இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் வேட்டையாடிட்டு வந்து இப்படி இது நேரத்தில் படுத்து தூங்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்லா காற்று வருது. ஒரே பாறை தான். அந்த பாறைகள் தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த பாறைக்கும் வந்து எந்த இது இல்லாமல் தனித்தனியாக தான் இருக்கு. அங்கங்கே அந்த குழிகள்லாம் காணப்படுது பாருங்க. இதெல்லாம் மருந்து அரைக்க தேவைக்கு வீட்டு தேவைக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க போல். அதெல்லாம் ரொம்ப இங்கே பாருங்கள் இந்த பாறை புடவுகளை பாருங்களேன். இதெல்லாம் வெட்டி எடுத்த மாதிரி தானே இருக்குது. அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து வேட்டு இந்த மாதிரி இந்த தோட்டம் வைக்கிறதெல்லாம் இல்லை. எப்படி உடச்சிருப்பாங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அங்கே ரெண்டு பாறை பாருங்க. ஒரு பாறை பாருங்க வித்தியாசமாக இருக்குங்க. அந்த பாறையை தள்ளிட்டு இருக்கு. ஆச்சரியமாக அது விழுகாமல் இருக்கு பாருங்க. வித்தியாசமாக இருக்கும். அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க நிறைய பாறைகள் வந்து ஒன்றோட ஒன்று சாராமல் தான் இருக்கு. எல்லாமே வந்து இப்போ இது 90 டிகிரி கோணத்துக்கு மேலே சாஞ்சுதான் இருக்கு. ஆனால் எப்படி இது விழுகாமல் இருக்குன்னு தெரியல. புவி ஈர்ப்பு விஷயம் வந்து கொஞ்சம் மாறுபடும் போலங்க. இங்கே வந்து பாருங்க இந்த பாறையோட வெயிட்டும் முத்தம் இதில் தான் இருக்கு. ஆனால் எப்படி இந்த பாறை சரியாமல் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இங்கே பாருங்க இந்த பாறை வந்து இந்த பாறை மேலே சாஞ்சிருக்கு பாருங்க. ஆனால் இந்த பாறை வந்து ஒரு அப்படி எப்படி சொல்ல ஒரு கச்சாச்சு நிற்கிது சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ வெயிட்டு சாரும்போது எப்படி சாயாமலே நிற்கிது பாருங்க இந்த இடத்துல. அதேமாதிரி அந்த பாறையும் எந்த பாறையோட சாராமல் இருக்குது. இங்கே நிறைய அற்புதங்கள் இருக்குங்க. எப்படின்னா ஒவ்வொரு பாறையோட ஒரு பாறை வந்து எப்படின்னா ஒரு ஓரத்தில் தான் நிற்கிது. கரெக்டான சமமான இடம்னு சொல்ல முடியாது.
புறமே வந்து 90 டிகிரி கோணத்தில் தான் இருக்குது. பாருங்கள் இதில் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த இடம்லாம் நல்லா நல்ல வெயில் வரும்போது வெயில் உட்காரும்போது நல்லா வெளுப்பாக இருக்குங்க. மலைக்கு மேலே அந்த வேல்கள்லாம் காணப்படுது பாருங்கள். முருகன் வச்சு கும்பிடுறாங்க. கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் நிற்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மலைக்கு மேலே முருகனை வச்சுருக்காங்க. வாங்க இப்போ இந்த மேலே போய் இந்த பாறைக்கு மேலே ஏறி முருகனை பார்த்துட்டு இந்த மேலே பாருங்கள் படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. படி வழியாக தான் முருகனுடைய வேல்கள் நிறைய வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். நல்லா அழகாக படி கட்டியிருக்காங்க, சூப்பராக. ரெண்டாவது இந்த கிராமத்தோட காட்சியும் மேலே இருந்து பார்ப்போம். நல்லா அழகாக இருக்கும். அதாவது இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது இந்த இடம். கிராமங்கள் இந்த ஓவியங்கள் இங்கேருந்து பாருங்களேன். மீன் ஓவியம் கரெக்டாக தெரியுது பாருங்களா. எல்லா ஓவியங்களும் இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். இது இப்படி குறைஞ்சதாக உருவாக்கியிருக்காங்க. மேலே வந்துட்டோம் பாருங்க. மேலே வந்தாச்சு. செங்குத்தாக இருக்கு படி. மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே வந்துட்டு பாருங்கள். வேல்கள் நிறைய ஊண்டியிருக்காங்க பாருங்கள். நிறைய வேல்கள் இருக்குது. அங்கனி உத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போய் சாமி அடிட்டு கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்களாம். இப்போ இந்த ஊரோட அழகாக பாருங்கள். நம்ம வந்து படியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செங்குத்தாக இருக்குது அந்த படி. செங்குத்து படியில் வந்திருக்கோம். இந்த வேல்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க. இன்னொரு அற்புதம் என்னென்னா, இந்த பாறைக்கு மேலே ஒரு சுனை மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க தண்ணீர் தேவைக்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஒரு பாறைக்கு மேலே தான் அது கிராமங்களை பாருங்கள். நம்ம வந்த வழி அந்த வழி தான் வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்கு இடம். நீங்களும் கண்டிப்பாக வந்தால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்க. இந்த மேலே பாருங்கள். அதை தான் இது பண்ணுவாங்க, கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க போல. இந்த ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது விளக்கேற்றுற இடம். சுற்றி பாருங்கள். வேட்டவள மலை எல்லா மலையும் தெரியுது பாருங்கள் இங்கேருந்து. அன்றைக்கி பாருங்கள், முன்னோர்கள் வந்து இது பாறைகளில் சிற்பக்கலையிலையும் நல்லா சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓவியக்கலைன்ற காட்டில் அதில் இருக்க அந்த சாந்து பூச்சிகள்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சிகள் இன்னமும் எத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வந்து அது அழியாமல் இருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு பெயிண்ட் அடித்தா ஒரு மாதம் கழிச்சு அதோடைய கலர் வந்து தன்மை மாறி போயிடும். ஆனால் இன்றைக்கும் அந்த இது மாறாமல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு, அதை வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு சான்றாக தான் விட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் கீழே பார்த்தோம். ஓவியங்களை அப்புறம் கீழே பார்த்துட்டு மேலே வந்துட்டோம். அந்த பாறைக்கு மேலே இருக்கும். அந்த பாறையோட அமைப்பு, இந்த கிராமத்தோட அமைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வேட்டவள மலைகள்லாம் எல்லாம் அழகாக தெரியுது பாருங்கள். இது எதுக்காக நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றிருக்காங்க பாருங்களேன். நம்மளுடைய சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கினாலும் சிற்பங்களை நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அரிய சிற்பங்களும் இந்த அரியதான காணப்படக்கூடிய இந்த ஓவியங்களையும் பார்க்க முடியுது. இதில் இந்த வண்ணப்பூச்சிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வண்ணப்பூச்சிகள் வந்து இன்றும் சாயம் போகாமல் அப்படியே இருக்குது. அதுதான் முன்னோர்கள் விட்டு சென்ற நம்மளுக்கு ஒரு இப்படி சொல்கிற பொக்கிஷங்கள் தான். இதை பாதுகாத்து அரசாங்கம் நல்லா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த கூட்டு வந்து காமிங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும் தலைமுறைக்காக நம்மளுக்கு எச்சங்களாக விட்டு சென்றவர்கள் முன்னோர்கள். அப்படி பாதுகாக்கக்கூடிய சின்னங்கள் தான் இந்த ஓவியங்கள் எல்லாம். கண்டிப்பாக நீங்களும் வந்தால் பாருங்கள், போற்றுங்கள் இந்த சின்னங்கள்.